முன்னொரு காலத்தில் கோணங்கிப்பட்டினம் என்ற ஊரில் ஒரு மந்தை மேய்ப்பவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் நிறைய ஆடுகள் இருந்தன. ஆனால் அவைகளை காவல் காக்க அவனால் சரியாக முடியவில்லை. தினமும் ஒரு ஆடு காணாமல் போனது. இதனால் பயந்த மேய்ப்பவன் 2 வேட்டை நாய்களை வாங்கி காவலுக்கு வைத்தான். ஆனால் அவைகளுக்கு தினமும் 2 எலிகளை மட்டும் உணவாக கொடுத்தான். நாய்களுக்கு அது போதாத உணவு. அதனால் இரவில் ஓநாய் வந்து ஆட்டை கொன்றுவிட்டு சென்ற மீதி மாமிசத்தை வேட்டை நாய்கள் சாப்பிட்டு வந்தன. ஒரு நாள் மேய்ப்பவன் மறைந்து இருந்து பார்த்தபோது உண்மை அவனுக்கு தெரிந்தது. மனமுடைந்து சோகமாக அமர்ந்தான். அன்றைய அந்தக் காட்டில் வேறொரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நரி தண்ணீர் தேடி அலைந்தபோது தவறி ஒரு கிணற்றில் விழுந்தது. மேலே வர வழியில்லை. யாராவது காப்பாற்றுவார்கள் என்று காத்திருந்தது. நாட்கள் போயின. பசி, தூக்கம் எல்லாம் மறந்தது. ஒரு நாள் அந்த வழியாக ஓர் ஆடு வந்தது. நரி உடனே புத்திசாலித்தனமாக யோசித்தது. ஆடண்ணா, இந்த கிணத்து தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கு. நானே வேணும்னு தான் உள்ளே இறங்கினேன் என்று பொய் பேசினது. ஆடு யோசிக்காமல் கிணற்றில் குதித்தது. அப்போதுதான் உண்மை புரிந்தது. நரி ஆடு மீது ஏறி வெளியே வந்தது. ஆனால் ஆட்டை காப்பாற்றாமல், விவேகமில்லாமல் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றது. கிணற்றில் சிக்கிய ஆடு தன் முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தியது. அந்த நேரத்தில் அந்த வழியாக முனிவர் ஒருவர் வந்தார். கிணற்றில் சிக்கிய ஆட்டையும் சோகமாக அமர்ந்த மேய்ப்பனையும் பார்த்தார். இருவருக்கும் ஒரே அறிவுரை கூறினார். யோசிக்காமல் நம்புவதும் தவறு, வேலை வாங்கிக் கொண்டு தேவையானதை கொடுக்காததும் தவறு. பசி தீராதவன் நம்பிக்கையோடு உழைக்க மாட்டான். புத்தியில்லாமல் முடிவெடுப்பவன் சிக்கலில் விழுவான். முனிவர்: மகனே, யாருக்கும் வயிறார உணவு கொடுத்தால்தான் வேலை செய்வர். நீயோ 2 எலிகளை மாத்திரம் நாய்களுக்கு உணவாகக் கொடுக்கிறாய். இது அவைகளுக்கு பத்தாது. நீ அவ்வப்போது உன் வீட்டிற்காக ஆட்டை வெட்டுகிறாய் அல்லவா? அந்த மாமிசத்திலிருந்து சிறு துண்டுகளையாவது எடுத்து இந்த நாய்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிக் கொடுத்தால்தான் அவைகள் உனக்காக நன்கு வேலை செய்யும் என்றார். அதன்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டான் மேய்ப்பன். அப்படியே செய்து வந்தான். அதற்கு நல்ல பலன் கிடைத்தது. அன்றிலிருந்து மந்தையில் ஆடுகள் குறையவில்லை. மறுநாள் ஓநாய்கள் ஆட்டை தின்ன வந்தன. அதைக் கண்ட வேட்டை நாய்கள் அவைகளை விரட்டின. என்ன, இத்தனை நாட்களாக நாங்கள் விட்டுச் சென்ற மாமிசத்தை தின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கு என்னவாயிற்று என்றன. உங்களது எச்சில் மாமிசம் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் தலைவர் வயிறு நிலை எங்களுக்கு மாமிசம் கொடுக்கிறார் என்றன. அவற்றை மீறி ஓநாய்கள் மந்தைக்குள் நுழைந்தன. அவைகள் மீது பாய்ந்து கிழித்துக் கொன்றன வேட்டை நாய்கள். மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் மந்தை மேய்ப்பன். மேய்ப்பன் உடனே தன் தவறை உணர்ந்தான். முனிவரின் உதவியால் ஆடும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டது. அன்றிலிருந்து மேய்ப்பனும் ஆடும் ஒரு விஷயத்தை மறக்கவில்லை. நீதி. புத்தியில்லாமல் நம்புவதும் பொறுப்பில்லாமல் வேலை வாங்குவதும் இரண்டுமே நம்மையே சிக்கலில் தள்ளும். விவேகமும் நியாயமும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை நிம்மதியாகும்.